இன்று மாலையுடன் முடிவுக்கு வருகிறது தேர்தல் நடைமுறை விதிகள். 20,000 பேர் பணிக்கு முழுமையாக திரும்ப சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடத்தை விதிகள் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. ஆகையால் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 20,000 பேர் சென்னை மாநகராட்சி பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் தொகுதி தேர்தல் பணி கண்காணிப்பாளர் உள்ளிட்ட சுமார் 20,000 பேர் வரை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேர்தல் வாக்குப்பதிவு 23ஆம் தேதி 5,000 பேர் மாநகராட்சி பணிக்கு திரும்ப உத்தரவிட்டது. அவர்களை தவிர 15,000 பேர் வரை வாக்கு எண்ணும் பணிக்கு சென்றனர். வாக்கு எண்ணும் பணியும் கடந்த 4ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகள் மே 6ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வருகிறது. அதனால் தேர்தல் பணியில் ஈடுபட்ட 20,000 பேரும் முழுமையாக மாநகராட்சிக்கு வழக்கமான பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. பணிக்கு திரும்பும் நிலையில் வரும் 7ஆம் தேதி முதல் தேர்தலுக்காக ஏதாவது திட்டமிட்ட பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை தொடங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.